இன்னைக்கு என்ன இல்ல? அனல் இல்ல. இன்னைக்கு என்ன செய்ய முடியல? திறப்புல நிக்க முடியல. இன்னைக்கு அதனால இன்னைக்கு பலிபீடம் அணைஞ்சது கூட தெரியாதபடி. ஆனா இப்ப அடையாளம் இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. அடையாளம் இருந்து, நீங்க அழைக்கப்பட்டிருந்து, அபிஷேகம் இருந்து, ப்ராபசி கூட வாங்கி அதை செயல்படுத்த முடியாதபடி உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியல அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பலிபீடங்கள் அணைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அடையாளங்கள் கம்பல்சரி இருக்கு. நீங்க போயிட்டீங்கன்னா அவங்க அடையாளங்கள், அற்புதங்கள், அது போல அவங்க செய்த காரியங்கள், இந்த அனல் இல்லாத திருச்சபைகள் நிறைய பார்க்கலாம். ஆனா ஆவிக்குரியவன் இதை குறித்து பேசவே மாட்டான். அவன் வசனத்தை உட்கொண்டுட்டே இருப்பான். வார்த்தையில தான் அவனுக்கு யுத்தம் தெரியும். இந்த வானமண்டல பொல்லாத சேனைகளை முறியடிக்கணும் நான் வசனம், ஆவியின் பட்டயம். ஆண்டவர் பாருங்க, பிசாசை ஜெயிச்சது வசனத்துலதான், அனுபவத்துல இல்ல. இன்னைக்கு நம்முடைய பாருங்க கையில விலை மதிப்பில்லாத பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரு உங்க கையில. இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபை எது பாருங்க, அனல் இல்லாத திருச்சபை எதுன்றத நீங்க ஆவியில பலப்பட்டா தான் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு அதான் சொல்றேன், பிசாசும் ஊழியம் செய்யுது. ஏன்னா அவனும் கொஞ்ச காலம் மாத்திரம் அவனும் தந்திரமா செய்யறான். ஏன்னா இந்த அனல் இல்லாத திருச்சபையில இருக்கிறவர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க திறப்புல நின்றதே கிடையாது. அதான் அழகா சொல்றாரு எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 13:5-6. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, எசேக்கியேல் 13:5-6 படிங்க. நீங்கள் கர்த்தருடைய நாளிலே நல்லா கவனிங்க. யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு. கர்த்தருடைய நாளில யுத்தம்னா என்னமா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாளில யுத்தத்திலேனா இந்த அனல் இல்லாத திருச்சபைகள் பிரபலத்தை தேடி ஓடினவர்கள். இந்த அனல் இல்லாத திருச்சபைகள் தங்களுக்குன்னு சொத்து சுகம், அதுபோல தங்களுக்குன்னு ஒரு கூட்டம், தங்களுக்கு தாங்களே மேய்த்தவர்கள், பலிபீடத்துல அக்கினி எரியாதவர்கள், அதுபோல மற்றவர்கள்ட்ட போய் எண்ணெய்களை வாங்கி, அப்படின்னா அவர் ஒரு நாளைக்கு நல்ல பிரபலமாயிட்டான்னு அவரை கூப்பிட்டுக்குவாங்க. இன்னொரு இடத்துல இதை விட பிரபலமாயிட்டேன்னா இவங்க வாயால அவங்களை குறிச்சு பேசி பேசியே தங்களுக்குள்ள இருக்கிற பலிபீடம் அணைஞ்சிருச்சு. அது எழும்ப மாட்டேங்குது. அது கொஞ்சம் எழும்புது. ஏன்னா என்ன வேணும் இல்ல, அபிஷேகத்தை வசனத்துல போட்டு முழங்கால நிக்கல, உள்ள தேவ சமூகத்துல காத்திருக்கல. அதனால இவர்கள் பாருங்க, கர்த்தருடைய யுத்த நாளிலே வாசிங்க, அடுத்தது வாசிங்க. நிலை நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கான யாரு? தேவனால மீட்கப்பட்ட ஜனங்களுக்காக திறப்புல நின்று ஜெபித்தது இல்லைன்னு நாங்க பாக்குறோம். ரொம்ப கவனம். இந்த காலம், கடைசி காலத்துல நீங்க தனிமையா இருந்தாலும், அழைக்கப்பட்டு நீங்க எந்த அழைப்பா இருந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், உனக்கு கொடுக்கப்பட்ட பலிபீடத்துல அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு செய்துட்டே இருக்கு. டைரி வாங்கு, கிறுக்கு, எவ்வளவு ஆண்டவர் பேசுறாரு அவ்வளவு எழுது எழுது எழுது. அது போல முழுவதும் உட்கார்ந்து படி. நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை பாஸ்டர் என்னால முடியுமான்னு. நீ அந்த பலிபீடத்தை ஒரு தடவை எரிய வச்சுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் உன்னை எரிய வச்சுட்டே இருப்பார். ஆனா அணைஞ்சிருச்சுன்னா திரும்ப அனல் மூட்டுறது போராடித்தான் வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அனல் மூட்ட தெரியாததாலதான் இன்னைக்கு அவங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட என்னைக்கு பாக்குறாங்க. அதான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள், இன்னைக்கு கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், தேவனை அறிஞ்சு இன்னைக்கு துணிகரமா ஜனங்களை வசியம் பண்றவங்கள்ட்ட ஏன் கூட்டம் கூடுறாங்கன்னா எண்ணெய்க்காக போய் லைன்ல நிக்கிறாங்க. ஏன்னா தங்கள்கிட்ட என்ன இல்ல, பட்டயம் இருக்கு, அடையாளம் இருக்கு, பேர் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, ஆனா எண்ணெய் இல்ல, எண்ணெய் இல்ல. அதான் ஆரோனுக்கு சொல்றாரு, பலிபீடத்துல அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கும். உன்னுடைய பலிபீடம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு? இரவு முழுவதும் காத்திருக்கிறியா? சபைகள்ல ஒரே இரவு முழுவதும் அக்கினி எரியுதா? ஊழியங்கள் நடக்குதா? இல்லாட்டி சொகுசா படுத்திருக்கிறோமா? இல்லாட்டி சொகுசா அடையாளத்தை மாத்திரம் வச்சுட்டு பரலோகம் போயிடும்னு நினைக்கிறோமா? முடியவே முடியாது. இவ்வளவு நாள் நமக்கு நினைப்பு ரட்சிக்கப்பட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி, இதெல்லாம் பேசிக் அடிமட்டம். உள்ள பவுல் சொல்றாரு எபிரேயர்ல, நீங்கள் இன்னும் குழந்தைகளா இராமல் ஆவிக்கேற்ற போஜனத்தை உட்கொள்றதுக்கு உள்ள வந்துருமா, உள்ள ஓடிவா. நீ அதுவும் இந்த விசேஷித்தமா அழைக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, எங்களை எல்லாம் கர்த்தர் விசேஷமா அழைச்சிருக்காரு. நீங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. ஏன் தெரியுமா? ஒண்ணுமே அழைக்கப்படாம இந்த பரிசேயனும் ஆயக்காரனையும் பாக்குறீங்க. ஆயக்காரன் நார்மலா உள்ள வந்து தப்பிச்சு உள்ள போயிட்டான். அவன் ஒண்ணுமே சொல்லல, கண்களை ஏறெடுக்க கூட துணியல. ஆனா பரிசேயன் விசேஷித்த அழைப்பு, எனக்கு விசேஷித்த ப்ராபசி, விசேஷித்த தீர்க்க தரிசனம், ஆரம்ப நாட்கள் இப்படி. இவங்க கடைசி வரை உள்ள போக முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க அந்த அடிமத்தனத்தை விட்டு வெளியில வர்றதுக்கே அவனால முடியாது, போராடவும். ஆனா ஆயக்காரன் அப்படி இல்லப்பா, இதற்கு கூட நான் தகுதி இல்லைன்னு சொல்லி அவன் பாருங்க, அவன் தூரத்துல நின்று அவன் உள்ள போயிட்டான், அழகா உள்ள போயிட்டான். அதால இந்த விசேஷத்தை அழைப்பு பெற்றவங்க, தரிசனத்தை பெற்றவங்க, பலிபீடம் கரெக்டா இருக்கா பாருங்க. பலிபீடம், ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, தேவனோட தனிமையில காத்திருக்கிறது, இதெல்லாம் கரெக்டா இருக்கா? ஆவியானவரோட உறவுல தான் இருக்கிறனா? பிசாசு கூட சொப்பனம் காட்டும், பிசாசு கூட என்ன காட்டும்?
எல்லா காரியத்தையும் காட்டும். அதை நம்பி ஏமாந்துறாங்க. இன்னைக்கு பலிபீடத்துல அக்கினி இல்ல, எரியல, ஆவியானவனோட உறவு இல்லைன்னா பிசாசு காட்டுறதும் கத்தர் காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. பிழையாம பாக்குறீங்கல்ல, ஏன் பிழையாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படி சொல்லியும் கீழ்படியாம போறோம். கண்கள் திறக்கப்பட்டவன் சொன்னவன் தான் முடிவு எப்படி இருந்துச்சு பாக்குறீங்க. அதனால இது காலம் கடைசி காலமா. இது நம்ம இன்னைக்கு செய்யற யுத்தம் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வார். அதால தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள், ஆவி பாருங்க, இல்லாத சபைகளை நிதானிங்க. உங்க ஆத்மாவை கரப்படுத்தாதீங்க. எது யார் சொன்னாலும் வசனத்துல ஒப்பா இருக்கா, அது போல ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரா, அதால தேவ சித்தத்தை செய்ய விரும்புங்க. உங்க பலிபீடத்தை அனல் மூட்டி எரிய விடுங்க. அபிஷேகத்தினால கொழுந்து விட்டு எரியட்டும். இந்த கடைசி காலத்துல கத்தர் உங்களை கொண்டு செய்யற காரியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கத்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.